ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆர்டினரியாக நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம நல்லா அம்மியில் அரைச்சி வச்ச மீன் குழம்பு, அதுவும் வறுத்த மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அம்மியில் அரைச்சி வச்ச வறுத்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வறுத்த மீன் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி முழு மீனாகவும் எடுத்துக்கலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா கட் பண்ணி வச்சுருக்க மீன் கூட நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது இந்த மீனை வறுக்கிறதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 4-5 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இது கூட காரத்துக்காக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள், அதனால் இதோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். மீன் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த லெமன் சாறு இது கூட சேர்த்துக்கலாம். லெமன் சாறு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் போல் தண்ணியும் நம்ம சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மீனில் மசாலா ஒட்டுற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மீனுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்க மீனை எடுத்து அதில் கத்தியை வச்சு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போது தான் நம்ம மசாலா சேர்க்கும் போது அந்த மசாலா இந்த மீனுக்குள்ளெல்லாம் நல்லா இறங்கி காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மீன்லேயுமே இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது எல்லா மீன்லேயுமே இந்த மாதிரி கட்டிங் போட்டு வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக இதை மசாலாவில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மசாலாவில் நம்ம நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கணும். இந்த மீனில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்குற மாதிரி நல்லா இதை அப்ளை பண்ணி வச்சுக்கணும் 2 சைடும். நான் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மசாலாவை எடுத்து மீனுக்குள்ளே அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி மீன் கழுவும் போது இந்த மீன் கையெல்லாம் கிழிச்சு நல்லா பதம் பார்த்துருச்சு. அதனால் ஸ்பூன் வச்சு நான் நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிறேன். நம்ம கையால் கூட இந்த மாதிரி மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா மீன்லேயுமே இந்த மசாலாவை தடவியாச்சு, நல்லா அப்ளை பண்ணி விட்டாச்சு. இந்த மீன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததால் நான் ஸ்பூன் வச்சு கலந்து விட்டதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, மீன் உடையாமல் வந்துச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே வானலியில் போட்டு இதை பொரிச்சு எடுக்க போகிறது கிடையாது. இதை கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 1 மணி நேரமாவது நம்ம ஃப்ரிட்ஜில் நார்மல் மோடில் அப்படியே நல்லா வச்சுருந்து அதுக்கப்புறமா தான் எடுத்து வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ அதனால் இதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சிடுறேன். இப்போ இதை அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீன் குழம்புக்காக ஒரு 3 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 3 தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வானலியை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வானலி நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி அரைச்சிக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நல்லா நம்ம இப்போது வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன்.
இப்போது அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு இதனால் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிட்ட பிறகு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது தக்காளியை சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வதக்கினோம்னா சீக்கிரமாகவே வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்துடும். அதனால் இதில் கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு வதங்கின பிறகு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுத்ததாக கொஞ்சமாக பூண்டும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பூண்டு சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக அம்மியில் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அம்மியை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அம்மி வந்து கொஞ்சம் குட்டி அம்மி தான், சின்ன அம்மி. அதனால் இதில் நான் ஒரு 2-3 டைமு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து அரைக்கிற மாதிரி இருந்துச்சு. பெரிய சைஸ் அம்மியாக இருந்தால் மேக்ஸிமம் நமக்கு ஒரு டைம்லேயே நல்லா அரைச்சி செஞ்சு முடிச்சிடலாம். என்னதான் நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி மீன் குழம்பு வச்சாலும் மசாலாக்கள்லாம் சேர்த்து எப்படி வச்சாலுமே கூட இந்த அம்மியில் அரைச்சி வைக்கிற குழம்புக்கு கண்டிப்பாக தனியாக ஒரு டேஸ்ட் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த குழம்பு. அம்மியில் இந்த மீன் குழம்பு மட்டும் கிடையாது, நம்ம நார்மலாக அரைக்கிற சட்னி கூட நம்ம அம்மியில் அரைச்சி பண்ணிக்கிட்டோம்னா அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி அம்மியில் அரைச்சி வச்சு குழம்பு செய்ய முடியலனா கூட எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைம் நம்ம ஒரு முறையாவது இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி வச்சு மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வதக்கி வச்சுக்கிற எல்லா மசாலா பொருட்களையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 டைம் சேர்த்து இதை நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம மிக்சியில் அரைக்கிற மாதிரி ரொம்ப நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியாது. அம்மியில் ஓரளவுக்கு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் அம்மியாக இருந்தால் இதை விடமே இன்னும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா மசாலா பொருட்களையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். மாற்றிட்டு நம்ம இந்த அம்மியில் அரைச்சோம் இல்லையா, இந்த அம்மியும் கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை அலசி அந்த தண்ணியும் நம்ம அந்த கிண்ணத்துலேயே எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட மசாலா நல்லாவே அரைப்பட்டு வந்திருக்கு. இப்போ அடுத்ததாக இதை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இதை மாற்றிட்டு இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி அந்த சாறு மட்டும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு அடுத்ததாக காரத்துக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள். நம்ம வீட்டிலே வந்து சாம்பாருக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த குழம்பு மிளகாத்தூள். அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வாணலியில் மசாலாக்கள்லாம் வதக்கி எடுத்தோம் இல்லையா, அதே வாணலியை தான் நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்புக்காக நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இந்த வாணலியில். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட
ஜீரகம் சேர்த்துட்டு அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா வறுபட்ட பிறகு அடுத்ததாக ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா மிக்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீடியம் ஃப்ளேமில் ஆரம்பிச்ச பிறகு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுட்டு நம்ம இப்போ மீன் வறுக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீனை எடுத்து வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா கொதித்து நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்ததாக இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற இந்த மீனெல்லாம் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். வறுக்கிறதுக்கு முன்னாடி மறுபடிக்கும் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடான பிறகு நம்ம ஒவ்வொரு மீனாக நம்ம இந்த தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம மீனை வறுக்கும்போது நிறைய எண்ணெய் சேர்த்து வறுக்கணும்னு அவசியம் இருக்காது. கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாலே இந்த மீன் வறுவலுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு மீனாக தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியமோட கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கம்மியாகவே வச்சுக்கலாம். இப்போது ஒரு சைட் மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த வானலியில் ஒட்டாமல் அழகாக எடுக்க வருது. நம்ம அதிகமாக எண்ணெய் கூட சேர்த்துக்கவே இல்லை, இருந்தாலும் அழகாக அந்த தோசைக்கல்லில் ஒட்டாமல் சூப்பராக வருது மீன். இப்போ இதே மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு ஈவனாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இந்த மீனை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் மேக்ஸிமம் இந்த கடாயில் ஒட்டாமலே வரும். அவ்வளோதான். இப்போ மீன் 2 சைடும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டாலே போதுமானதாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம தோசைக்கல்லில் வச்சுருந்தோம்னா அது ரொம்பவே ஹார்டாகிடும், சாஃப்டாக இருக்காது மீன். இப்போ அடுத்ததாக நம்ம குழம்பு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழம்பு சுருண்டு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மீனை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். மீன் நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதை ஒவ்வொரு மீனாக அழகாக நம்ம அந்த மீன் குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ மீன் சேர்க்கும்போது குழம்புல சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ ஒவ்வொரு வறுத்த மீனாக நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மீனும் சேர்த்துட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஸ்டவ்வை ஆன்லேயே வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லா மீனையும் இந்த குழம்புல சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை இதில் தூவிட்டு இந்த குழம்பு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உடனே நம்ம இந்த குழம்பு சாப்பிட்றத விடவும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மீன் குழம்பு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். மீன் குழம்பு மட்டும் எப்போவுமே நம்ம செஞ்ச உடனே வந்து சாப்பிட்றத விடவும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்ம சாப்பிட்டோம்னா இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்த்த இந்த மீன் குழம்புலேயே நல்லா ஊறி இருக்கும், அந்த அளவுக்கு இந்த மீன் குழம்பும் ரொம்பவே சுவையாக இருக்கும். நேரம் ஆக ஆக தான் மீன் குழம்போட டேஸ்ட்டும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுவும் முன்னாடி நாளே செஞ்சு வச்ச மீன் குழம்புனா இன்னுமே ரொம்பவே சுவையாக இருக்கும். நல்லா அம்மியில் அரைச்சி வச்ச மீன் குழம்பு பார்க்கவே செம்மையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் இது ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டில் செம்மையாக அருமையாக இருக்கும்.
இந்த மீன் குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி அம்மியில் அரைச்சி வச்ச மீன் குழம்பு ஒரு டைமாவது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். அம்மி இல்லைனா கூட இதே மெத்தடில் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சு இந்த குழம்ப செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இந்த மீன் குழம்ப செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.